இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம், பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். சேம் அதே மாதிரி தான் இன்வர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தோம்னா இது வந்து இன்வர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 10z divided by z minus 1 z minus 2. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, z inverse 10z divided by z minus 1 z minus 2 இப்படி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து x of z, இது எப்படி எழுதிக்கலாம், x of z ன்னு எழுதிட்டு 10z divided by z minus 1 z minus 2 using partial fraction method யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். x of z, இந்த z வந்து கீழே கொண்டு போயிருங்க, divided by z equal to 10 divided by z minus 1 z minus 2. ஸோ வந்து இதை ஏன்னு வச்சுக்கணும், இதை பின்னு வச்சுக்கணும். அதே மெத்தட் தான், சேம் மெத்தட், பட்டு கொஞ்சம் இந்த இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸ் ஆஃப் ஜெட் போடுவோம், அங்கே வந்து என் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஏ டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை இஜெட் மைனஸ் 2. ஸோ வந்து இதையும் ஒன்றுன்னு வச்சுக்கணும், ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், 10 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 இஜெட் மைனஸ் 2 அதை அப்படியே வச்சுட்டு இது வந்து காமனாக எடுக்க போகிறோம். இஜெட் மைனஸ் 1 இஜெட் மைனஸ் 2 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இஜெட் மைனஸ் 2வால் ஏவை இன்ட்டு பண்ணணும், பியை வந்து இஜெட் மைனஸ் 1ஆல் இன்ட்டு பண்ணணும். ஓகேவா, அதுதான் பண்ண போகிறோம். 10 இஜெட் மைனஸ் 1 இஜெட் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ இஜெட் மைனஸ் 2 ப்ளஸ் பி இஜெட் மைனஸ் 1 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 இஜெட் மைனஸ் 2வால் ஏவை இன்ட்டு பண்ணுறோம், பியால் இஜெட் மைனஸ் 1 இன்ட்டு பண்ணுறோம். ஓகேவா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 10 ஈக்குவல் டு ஏ இஜெட் மைனஸ் 2 ப்ளஸ் பி இஜெட் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், அங்கே யூஸ் பண்ண அதே மெத்தடு தான். என்ன பண்ண போகிறோம், ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பி கிட்ட இருக்கிற டேர்ம் வந்து இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் 1ன்னு எடுத்தோம்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1னா 0 ஆயிடும். இஜெட் வேல்யூ வந்து நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த பி டேர்மை வந்து நம்ம 0 ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இஜெட் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1 இருக்குது, இங்கே 1 போட்டோம்னா 1 minus 1 0 ஆயிடும். ஸோ ப்ளஸ் 1 இஜெட்க்கு பதிலாக போட போகிறோம். புட் இஜெட் ஈக்குவல் டு 1, 10 ஈக்குவல் டு ஏ 1 போடுங்க, 1 minus 2 ப்ளஸ் 1 minus 1 10 ஈக்குவல் டு ஏ 1 minus 2னா மைனஸ் 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 10 ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா, அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 இன்ட்டு பினா 0 ஆயிடும். மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 10. ஓகேவா, அந்த மைனஸை இங்கே கொண்டு போயிருங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 10. அவ்வளோ. அப்புறம் வந்துட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஏ டேர்மை 0 ஆகும். ஏ டேர்மில் என்ன இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டோம்னா 2 minus 2 ஏ டேர்ம் 0 ஆயிருமா. ஸோ வந்து ப்ளஸ் 2 போட போகிறோம். இஜெட் ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ண போகிறோம் அந்த இடத்துல. 10 ஈக்குவல் டு ஏ 2 minus 2 ப்ளஸ் பி 2 minus 1. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். 0 இன்ட்டு ஏனா எனிதிங் 0 ப்ளஸ் பி 2 minus 1னா 1. ஓகேவா, இப்போ என்ன இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, பி